ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்ஃபோவர்ஸ். ஸோ நம்ம இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி கன்செக்யூட்டிவாக 5 நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ 6th டேயில் என்ட்ரி ஆகிறோம். 6th டேலையும் சேம் டைப் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் தான். 20 கொஷின் இருக்கும் ஈச் 20 செகண்ட்ஸோட. அண்ட் 20 கொஷின் 20 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வில் கோ வித் த ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஆஃப் அபவுட் தி கொஷின். ஸோ இந்த செட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, those who are preparing for their CHSL, CGL, MTS, JE, வெளியே பொறுத்தவரை ஏஎல்பி, டெக்னீஷியன், என்டிபிசி, குரூப் டி, பேராமெடிக்கல் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸு யாரெல்லாம் தனியாக எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கிறாங்களோ அண்ட் எங்கெல்லாம் சயின்ஸ் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதோ அங்கெல்லாம் வந்து இந்த செட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்லேருந்து எடுத்தது அண்ட் ஆஸ் வெல் என்சிஆர்டி சிலபஸோக்கு சிமிலராக இருக்கிற கொஷின்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ வித் திஸ் ஐ வில் ஸ்டார்ட் டுடே செஷன். அண்ட் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா கேன் காண்டாக்ட் மீ இன் எனி ஆஃப் தீஸ் forums. Telegram ID Wisdom Critic and Telegram channel Infowars இருக்கு, join for the updates. Instagramல you can message me info_wars for your doubts and clarification. Mail wisdomcritic@gmail.com. So this is what the official email ID is. And with this note we'll start today's session. இன்னைக்கு செஷனும் சேம் அப்படி தான் இருக்கும். 20 கொஷின்ஸ் இருக்கும். 20 கொஷின் 20 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நாட் மோர் தென் 30 to 35 minutes ஆஃப் லென்த்து தான் இருக்கும் வீடியோட லென்த்து. பார்ப்போம். வில் ப்ரொசீட். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கொஷின். Second question. Third question. Fourth question. Fifth question. Sixth question. Seventh question. Eighth question. Ninth question.
10th question. Eleventh question. Twelfth question. Thirteenth question. Fourteenth question. Fifteenth question. Sixteenth question. Seventeenth question. Eighteenth question. Nineteenth question. Last question. ரைட். ஸோ 20 questions each 20 seconds முடிஞ்சிருச்சு. இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துடலாம். வில் கோ ஃப்ரம் த ரிவர்ஸ். ஃபர்ஸ்ட் 20th question பார்க்கலாம், தென் வில் ப்ரொசீட் அப் டு ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேவா? ஸோ 20th question என்ன? வாட் இஸ் கால்ட் அஸ் பிளாக் கோல்டு? ஸோ பிளாக் கோல்டுன்னு என்னென்னா, இந்த கோல்ஸ் அண்ட் பெட்ரோலியம் சாப்டர்ஸ் நடத்துகிறப்ப சொல்லி கொடுத்தது தான். பிளாக் கோல்டு இஸ் நத்திங் பட் லிக்னைட், பீட் அண்ட் ஆந்த்ரசைட். பிளாக் கோல்டுன்னு என்ன? ஆந்த்ரசைட். ஓகேவா?
ஓகே, பிளாக் கோல்டு இஸ் கால்ட் அஸ் ஆந்த்ரசைட்டு. ரைட். பிட்டுமினஸ் என்னன்னு சொல்லுவோம்னா சாஃப்ட் கோல். பிட்டுமினஸை சாஃப்ட் கோல்னு சொல்லுவோம். அண்ட் லிக்னைட்டை வில் கால் இட் அஸ் ப்ரௌன் கோல். கோல் கருப்பு கலர் தானே, அப்புறம் ப்ரௌன்னு சொல்லிங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர். ஓகேவா, ப்ரௌன் கோல். அண்ட் வாட் இஸ் கால்ட் அஸ் பிளாக் கோல்டு வந்து ஆந்த்ரசைட் இஸ் கால்ட் அஸ் பிளாக் கோல்டு. ரைட். 19th question. Alkanes is also called as alkanes. Alkanesக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். Alkanes are also called as paraffins. அண்ட் olefins நம்ம எதுக்கு சொல்லுவோம்னா alkeneக்கு சொல்லுவோம். alkeneஸோட இன்னொரு பேர் வந்து olefins. இதுவும் கிளாஸ் நடத்துகிற பேர் சொல்லியிருக்கிறது தான் நான். ஓகே, தென் 18th question. 18th questionல வாட் இஸ் மாஸ் டிஃபெக்ஷன். மாஸ் டிஃபெக்ஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். ஆன்சர் வந்து டோட்டல் மாஸ் மைனஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் டோட்டல் மாஸ் அண்ட் அட்டாமிக் மாஸ். ஆப்ஷன் ஏ. ஓகே, இப்போ எக்ஸ்ப்ளனேஷனுக்கு வரலாம். இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் தான், இதுக்கு ப்ராக்டிக்கல் கிடையாது. ஸோ தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி என்சிஆர்டியில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் மாஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரான் மாஸ் ப்ளஸ் நியூக்ளியர் மாஸ். ஓகே, இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து டோட்டல் மாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, மாஸ் டிஃபெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, மாஸ் டிஃபெக்ஷன்னா இந்த எலக்ட்ரான் மாஸ் ப்ளஸ் நியூக்ளியர் மாஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் மாஸ். அப்போ டோட்டல் மாஸ் மைனஸ், ஓகே, டிஃபரன்ஸ் ஆஃப் டோட்டல் மாஸ் மைனஸ் அட்டாமிக் மாஸ். இதுதான் வந்து மாஸ் டிஃபெக்ஷன் சொல்கிறோம். ஓகேவா, ரைட். 17th question. Which scientist gave the pictorial representation of chemical elements? Pictorial representation is nothing but given by Dalton da. Okay. And at which place, 16th question, at which place should the object be placed in front of the concave mirror னு சொல்லிட்டாங்க, so that the image is virtual, erect and magnified. இது எல்லாத்துக்கும் தெரியும். இருக்கிற கான்கேவ்ல 6 கண்டிஷன் தான் இருக்குது. ஸோ பிட்வீன் சென்டர் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் போல், between focus and pole, option C is the right answer. Right. What is the study of circulatory system? Study of circulatory system க்கு என்ன பேரு? Angiology is the right answer. Study of circulatory system. Okay, இப்போ angiologyன்னு சொல்கிறப்ப சர்க்குலேட்டரி சிஸ்டம் சொல்கிறப்ப நம்மளுக்கு இந்த பிளட் குரூப்போட ஃபாதர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபாதர் ஆஃப் பிளட் குரூப், ஏன்னா பிளட்டு தானே சர்க்குலேஷன்ஸில் இன்வால்வ் ஆகுது. அப்போ அதையும் தெரிஞ்சுக்கிறது இட் வில் பி பெட்டர். யாருன்னா கார்ல் லாண்ட்ஸ்டெனர். ரைட். அடுத்து ஃபாதர் ஆஃப் ஆஞ்சியாலஜி. ஆஞ்சியாலஜி இஸ் ஸ்டடி ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஃபாதர் ஆஃப் ஆஞ்சியாலஜி, ஃபாதர் ஆஃப் ஆஞ்சியாலஜி யாருன்னா இஸ் நத்திங் பட் யார் ஒரு லாண்ட்ஸ்டெனர். ஆஞ்சியாலஜி வில்லியம் ஹார்வே. அண்ட் இவரு தான் ஃபாதர் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன். ஃபாதர் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் இவர் தான். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்னது? அதுதான் வந்து போமாலஜி. இது வந்து ஃப்ரூட்ஸ் பற்றின படிக்கிறது. போமாலஜினா ஃப்ரூட்ஸ் பற்றி படிக்கிறது. ஸ்டடி ஆஃப் ரெப்டைல்ஸு, ஆம்ஃபிபியன்ஸ் அதெல்லாம் வந்து ஹெர்பட்டாலஜி. ஹெர்பட்டாலஜி வந்து என்னது? ஸ்டடி ஆஃப் ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ். ரைட்டு. இப்போ ஹெர்பட்டாலஜி அதே மாதிரி ஹெப்பட்டாலஜின்னு ஒன்று இருக்குது. ஹெர்பட்டாலஜி இல்லாமல்
ஹெப்படாலஜி. ஹெப்படாலஜி இது என்னென்னா ஸ்டடி ஆஃப் லிவர். பேர் வாசிக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஹெப்படாலஜி ஸ்டடி ஆஃப் லிவர். ஓகே, இப்போ ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா என்ன? ஸ்டடி ஆஃப் ஹியூமன் கைண்டு, இல்லாட்டி பீப்புள்னு சொல்லலாம். ஓகேவா? மேன்கைண்டு. ஸோ இந்த ஒரு ஸ்லைடில் நம்ம ஆல்மோஸ்ட் 4 to 5 கொஷின்ஸ் கவர் பண்ணியிருப்போம். அதாவது எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ரிலேட்டடாக இருக்கிறது. ஓகே, 14th கொஷின். விஜய்ஸ் ஃபாதர் பிளட் குரூப் இஸ் O. ஓகே, விஜயோட அப்பா வந்து O. இங்கே வந்து ஃபாதர்னு எழுதிடுறேன், இங்கே வந்து மதர். ஓகேவா? அப்போ விஜய் என்ன இருக்கு பாசிபிள்னு கேட்குறேன். விஜய்ஸ் ஃபாதர் பிளட் குரூப் இஸ் B. சொல்லியிருக்காங்கல்ல, விஜயோட ஃபாதர் வந்து B. ஓகே, and his mother's blood group is O. Okay, what might be the blood group of Vijay? ஓகே, இப்போ ஒரு blood group இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு கேரக்டர்ஸ் தேவை. ஒரு B அண்ட் வெறும் O மட்டும் வச்சுட்டு நம்மளால் டிஃபைன் பண்ணி கொண்டு போக முடியாது. ஸோ அதனால் நம்ம ஒரு கேரக்டருக்காக இன்னொரு blood குரூப்பை சேர்த்துக்கிறோம். யார் இந்த blood குரூப்னா Oன்றவரை சேர்த்துக்கிறோம். ஏன் இதில் O சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் அவர் தான் வந்து யூனிவர்சல் டோனர். O தான் வந்து யார்? யூனிவர்சல் டோனர். யாரோடையும் எந்த பஞ்சாயத்தும் பண்ண மாட்டார். அவர் பாட்டுக்கு தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு எல்லாரோடையும் வேலை பார்ப்பார். அதான் யூனிவர்சல் டோனர்னால ஓவை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். ஓகே, இப்போ இதோட சர்டன் காம்பினேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். என்னென்ன ஆஃப் ஸ்ப்ரிங்கோட காம்பினேஷன்ஸ்லாம் இருக்க பாசிபிள்னா, ஃபஸ்ட்டு B இந்த ஓவோட சேரும், அப்போ BO. ஓகே, அடுத்து இந்த B இந்த ஓவோட சேரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த O இந்த ஓவோட சேரும். ஃபோர்த் வந்து இந்த O இந்த ஓவோட சேரும். இப்போது நம்மளுக்கு என்னென்ன பாசிபிள் கலர்ஸ், கலர்ஸ்னு சொல்கிறேன் பாருங்களேன், என்னென்ன பாசிபிள் அவுட்கம்ஸ் நம்மளுக்கு கிடைக்க இருக்குன்னா BO, நெக்ஸ்ட்டு BO, அடுத்து OO, அடுத்து OO. இதெல்லாம் தான் பாசிபிள். அண்ட் இதுலேருந்து நம்ம வந்து யூனிவர்சல் டோனர்னா ஓவை எடுத்தோம்னா, அப்போ ஓவை இன்க்ளூட் பண்ணணும். ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் ஒரு சைனை நம்ம இன்க்ளூட் பண்ணால் கடைசியில் அந்த சைனை எக்ஸ்க்ளூட் பண்ணுற மாதிரி இதுலேருந்து நம்ம ஓவை ரிமூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு கிடைக்கிறது யார்? B. இதில் கிடைக்கிறது B. இதில் ஒரு ஓவை எடுத்துகிட்டு இன்னொரு ஓ கிடைக்கும், இதில் ஒரு ஓ எடுத்துகிட்டு இன்னொரு ஓ கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கேரக்டர்ஸ் பிளட் குரூப் யார் இருப்போம்னா, ஒன்று பியாக இருக்கணும் அல்லது ஓவாக இருக்கணும். இப்போ நம்மளுக்கு கொஷனில் என்ன இருக்குது? ஆப்ஷனில் வாட் மைட் பி த பிளட் குரூப். வாட் மைட் பின்னு சொன்னதுமே வாட் இஸ் த பிளட் குரூப்னு அவங்க சொல்லலை. இங்கே கொஷனில் நல்லா கவனிக்கணும், இந்த வேர்டு மைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் அப்படின்னு சொல்லலை, வாட் இஸ் த பிளட் குரூப் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷனில் B இருக்கும் O இருக்கும், ரெண்டுமே இருந்ததுன்னா நம்ம சூஸ் பண்ண முடியாது. வாட் மைட் பி அப்படின்னா, வாட் மைட்னா இந்த இடத்துல பாசிபிலிட்டியை குறிக்கிறது. வாட் மைட் பி த பிளட் குரூப் ஆஃப் விஜய் அப்படின்னா எய்தர் பியாவும் இருக்கலாம் அல்லது ஓவாவும் இருக்கலாம். நம்மளுக்கு ஆப்ஷனில் B தான் இருக்குது, அதனால் B இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? இதில் O இல்லை, ரைட். இப்போ ஒரு வேளை C ஆப்ஷனில் O இருந்தது, D ஆப்ஷனில் போத் B and C இருந்தானா போத் B and C தான் தொடரணும் நம்ம. ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரியலன்னா திருப்பி பாருங்கள். 13th question. An element M has an atomic number 9. Okay. And mass number 17. Okay. Its ion will be represented as. Okay. இது கொஷின் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா, an element with atomic number. ஒரு எலமெண்ட் இருக்குது, என்ன எலமெண்ட்டு? எக்ஸு தான் நம்ம எடுக்கிறது. ஒரு எக்ஸுக்கு ஒரு அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் இருக்குது. ஸோ அட்டாமிக் நம்பர் எங்கே இருக்கும்? அட்டாமிக் மாஸு, அட்டாமிக் நம்பர் நம்ம இப்படி தான் டிஃபைன் பண்ணி எழுதுவோம், ரைட்? ஓகே, இப்போ இது என்னது? எக்ஸு வித் அட்டாமிக் an element of an atomic number 9 and mass number 17 9. இதை தான் சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இதில் வேறு என்ன இன்ஃபர் பண்ண முடியுது நம்மளாலனா, இப்போ புரோட்டானோட எண்ணிக்கை என்னது? 9. புரோட்டான் எவ்வளோ, அவ்வளோதான் எலக்ட்ரான் இருக்கும்.
இப்போ எலக்ட்ரான் எண்ணிக்கை 9, ரைட். அப்போ நியூட்ரான் என்னது 17 - 9, அதாவது 8. ஓகே, இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் நம்ம எப்படி அக்காமடேட் பண்ணுவோம்? கே ஷெல், எல், எம், என் இப்படி தான் அக்காமடேட் பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் லெங்க்தியாக, சில கொஷின்ஸ் கொஞ்சம் லெங்க்தியாக தான் இருக்கும், பட் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் டக்குன்னு புரியும். நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை, நீங்களே போட்டிருப்பீங்க இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி. ஓகே, கே ஷெல் இப்போ வந்து மொத்தம் எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை வந்து 9 இருக்குது. அந்த 9 தான் உட்கார வைக்க போகிறோம். இப்போ கேல 2 உட்காரும், மீதி 7 வந்து எல்லில் உட்காரும், எல்லில் உட்காரும். அப்போ கேஎல் 2. ஓகேவா? இப்போது ஒரு நீட் ஆஃப் அன் எலக்ட்ரான் இப்போ என்னென்னா 2 இதில் 7 உட்காந்துருச்சா? தென் ஜஸ்ட் அ மினிட். இப்போ என்னென்னா இந்த 7 ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ஒரு எலக்ட்ரான் இதுக்கு தேவை. அப்போ தானே இந்த ஏன்னா எல்லோட கெப்பாசிட்டி என்ன 2n² சொல்கிறாங்க. அப்போ 2 ஸ்கொயர் 4, 4 × 2 வெயிட். அப்போ எல்லோட கெப்பாசிட்டி வந்து நமக்கு தெரியும் 8. அப்போ இட் ஹேஸ் டு கெயின் 1 எலக்ட்ரான் டு பி ஸ்டேபிள். அந்த கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குல்ல, அப்போ ப்ளஸ் 1 எலக்ட்ரான் ஆட் ஆகுது. அப்போ 7 வந்து 8 மாறிடும். 8 மாறினதுனால இதோட அயோனிக் ரெப்ரசன்டேஷன் வந்து அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால அது வந்து -1, மைனஸ் கிடைக்கும். எத்தனை எலக்ட்ரான் அடிஷன் ஆகுது? ஒரு எலக்ட்ரான் அடிஷன் ஆகுது. அப்போ M-1 இஸ் த ஆன்சர். M-1 எங்கே இருக்குது? சி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு பார்த்தோன்னா 9, 7, 17, 8. அப்போ 8 இருந்தால் -1. இதுதான் சிம்பிளாக முடிஞ்சிடும் உங்களுக்கு, எண்ணிக்கை உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ M-1 இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் question number 13, right? இப்போ 12th question, the number of electrons, super, the number of electrons in 19-40, okay, K 40 + 1 ionic stageல கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் நத்திங் பட், இப்போ வந்து இது எப்படி எழுதுவாங்க? யூஸ்வலாக K 40 இருக்கா, கீழே 19 இருக்கா, மேலே வந்து +1 இருக்கு, ரைட். இப்போ இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த 40 எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் நம்பர் 2 இருக்கா. அட்டாமிக் மாஸ் என்னது? நம்பர் ஆஃப் புரோட்டான் நம்மளுக்கு சொல்லும். புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் சொல்கிறது அட்டாமிக் மாஸ். இந்த அட்டாமிக் நம்பரில் என்னது? புரோட்டான் ஈக்குவல் டு எலக்ட்ரான் நம்பர். சிம்பிளா, ரைட். இப்போ புரோட்டானோட வேல்யூ என்ன? 19. அப்போ விச் மீன்ஸ் எலக்ட்ரானோட வேல்யூ 19. ஓகே, சிம்பிள். இப்போது எப்போவுமே புரோட்டான் அண்டு எலக்ட்ரான் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும், நம்மளுக்கு தெரியும். எப்போது சார்ஜ் இல்லாதப்ப, வென் தேர் இஸ் நோ சார்ஜ், ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வென் தேர் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் சார்ஜ். அதாவது இந்த +1 இருக்குல்ல, இந்த +1 வந்து இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோன்னா வென் there is no charge. அப்போ அப்படி போடுது, தென் அப்படி எழுதுறேன். தென் புரோட்டான் ஈக்குவல் டு எலக்ட்ரான் நம்பர்ஸ். ஓகே, when there is no charge. இப்போ வந்து ஒரு சார்ஜ் +1 இருக்கு. இந்த +1 எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, ஒரு சார்ஜில் ப்ளஸ் இருக்கு அப்படின்னா அது இன்டர்ன் எதை நம்மளுக்கு ரெஃபர் பண்ணதுன்னா ஒரு அடிஷன் ஆஃப் லூசிங் ஆஃப் எலக்ட்ரான் நடந்திருக்கு. அப்போ தானே நம்ம வந்து ப்ளஸ் சார்ஜ் கொண்டு வருவோம். அப்போ லூசிங் ஆஃப் எலக்ட்ரான் ஹேஸ் டேக்கன் பிளேஸ், ரைட்டு. இப்போ நம்மளுக்கு தெரியும் டோட்டலாக வந்து புரோட்டானோட எண்ணிக்கை ஈக்குவல் டு எலக்ட்ரானோட எண்ணிக்கை. இப்போ இந்த ப்ளஸ் சார்ஜ் வந்ததுக்கான காரணம் ஒரு எலக்ட்ரான் அதை லூஸ் பண்ணியிருக்கு. இப்போ புரோட்டான் வந்து 19 இருக்குன்னா எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும்? 19 - 1 வந்து 18 தான் இருக்கும். அப்போ 18 தான் இஸ் த ரைட் ஆன்சர். இந்த இடத்துல 19 இருக்குது. 19 நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. புரோட்டான் ஈக்குவல் டு எலக்ட்ரான் சொல்கிறதுனால 19 சூஸ் பண்ணக்கூடாது. சார்ஜ் இல்லாதப்போ தான் புரோட்டான் எலக்ட்ரானோட எண்ணிக்கை சேமாக இருக்கும். சார்ஜ் இருக்கிற வாசி அது என்ன சார்ஜ், ப்ளஸ்ஸா மைனஸ்ன்னு பார்க்கணும். மைனஸாக இருந்தால் இன்டர்ன் என்ன சொல்றதுன்னா அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான், ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன சொல்றதுன்னா இட் இஸ்
ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்மளுக்கு என்ன தெரியும், இட் ஹேஸ் லாஸ் அண்ட் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிருச்சு. அப்போ 19 - 1 18 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கான ஆப்ஷன் நம்பர் பி இஸ் ரைட் ஆன்சர் 18. ரைட், அடுத்த கொஸ்டின் போவோம். 11th, the designation of a subshell with n equal to 4 and l equal to 3. இது ஒரு நல்ல கொஸ்டின். இது வந்து கொஞ்சம் பெரிய கொஸ்டின் கூட. எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ரைட், இப்போதான் சரி, இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கொஸ்டின் 11. ஓகே, இது வந்து 11th கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ என்னன்னா, நமக்கு தெரியும் the designation of a shell having என்ன சொல்கிறது, N4L3. ஓகேவா? N4L3. ஓகே, இது வந்து 11th கொஸ்டின். இந்த டெசிக்னேஷன் ஆஃப் சப்ஷெல் கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல சப்ஷெல்லோட டெசிக்னேஷன் என்ன, சப்ஷெல்ஸ் டெசிக்னேஷன் என்ன, இதுதான் கொஸ்டின். ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் எலக்ட்ரான்ஸ் அக்காமடேஷன் எப்படி இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் சுற்றி ஃபர்ஸ்ட் லேயர், செகண்டு, தேர்டு, ஃபோர்த், இப்படி இருக்கும். ஸோ விச் இன் டர்ன் மீன்ஸ் இது என்னது, கே எல் எம் என். ஓகேவா? அண்ட் இந்த சப்ஷெல்ன்றது எங்கே இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்குள்ளே சப்ஷெல் இருக்கும், சப்ஷெல்லுக்குள்ளே ஆர்பிட் இருக்கும். ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னா, ஆர்பிட்டை சுற்றி சப்ஷெல் இருக்கும். ஓகே, இப்போ இந்த சப்ஷெல்லை சுற்றி யார் இருப்பா, ஷெல் இருக்கும். ரைட், இப்போ இந்த ஷெல்லு தான் நம்மளுக்கு வந்து யாரு, கே எல் எம் என். இப்போ இந்த சப்ஷெல்லாம் யாரு, எஸ் பி டி எஃப். இதுதான் சப்ஷெல்னு சொல்கிறது. இப்போ ஆர்பிட் அதுக்குள்ளே இருக்கிறது. ரைட், இப்போ ஷெல்லு கேஎல்எம்என் தெரியும், அதோட கான்சிகூட்டிவ் கிடையாது, அதோட கரஸ்பாண்டிங் சப்ஷெல் வந்து எஸ்பிடிஎஃப். ரைட், இப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்ஷனில் நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருந்தது, ஸோ சூஸ் பண்ணுறப்ப நான் ஆப்ஷன் பார்த்து வச்சுருந்தேன். ஆப்ஷனில் வி ஹேட் ஏ பி சி டி, 4 ஆப்ஷன் இருந்ததா. 4 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் வந்து 4S 4P 4D 4F, இதுதான் ஆப்ஷன் இருக்குது. இப்போது இந்த இடத்துல இந்த 4ன்னு இருக்குல்ல, அந்த 4லாம் என்ன, இதை கொஞ்சம் ப்ரீஃபாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிகாஸ் இது வந்து நல்லா புரிஞ்சாதான் இதே மாதிரி கேட்குறதுல அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். இந்த 4ன்னு இருக்குல்ல, இந்த 4ன்னு சொல்கிறது இதுக்கு மீனிங் என்னென்னா, இட் இஸ் கால்ட் அஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். 4 என்னென்னா பிரின்சிபல், நிறைய கான்செப்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஓகே, இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து 4 இருக்குது அப்படின்னா, விச் இன்டைரக்ட்லி டெல்ஸ் 4th ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 4th ஷெல்லில் யார் இருப்பா, 4th ஷெல்லில் இருக்கிற எஸ் சப்ஷெல், 4th ஷெல்லில் இருக்கிற பி சப்ஷெல், 4th ஷெல்லில் இருக்கிற எஃப் சப்ஷெல், 4th ஷெல்லில் இருக்கிற டி சப்ஷெல் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த 4th வந்து குவாண்டம் நம்பர். இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் யூஸ்வலி ரெப்ரசன்டட் ஆஸ் யார் டினோட் பண்ணுவோன்னா, என்னன்னு டினோட் பண்ணுவோம். n is nothing but principal quantum number. அப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணி பார்க்குறப்ப n equal to 4. ஓகேவா? நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டாங்க, n equal to 4 n equal to 4ன்றது கண்டுபிடிச்சாச்சு. ரைட், அப்புறம் l equal to 3ன்றாங்க. இப்போ இந்த எல்லுன்றது என்னன்னு தெரியணும். இப்போ எல்லுன்றது என்னன்னு தெரியறதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எல்லுன்னு என்னன்னு தெரியணும். எல்லோட வேல்யூ ஒருவேளை 0வாக இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு எலக்ட்ரான் வந்து எந்த சப்ஷெல் இருக்குன்னா, எலக்ட்ரானோட பிளேஸ்மெண்ட், எலக்ட்ரான் வில் பி இன் எஸ் சப்ஷெல். இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. எல்லோட வேல்யூ 1, அப்போ எலக்ட்ரான் வில் பி இன் பி சப்ஷெல்.
ஓகே, எல்லோட வேல்யூ 2, எல்லோட வேல்யூ 3. சப்ஷெல் எல்லோட வேல்யூ 3 இருக்கிறப்ப எலக்ட்ரான் will be in F subshell. அப்போ எல்லோட வேல்யூ 3 இருக்கிறப்போ எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? Fன்ற சப்ஷெல்லில் இருக்கும். அப்போ எல்லோட வேல்யூ 3 இருக்கிறப்ப Fன்ற சப்ஷெல்லில் இருக்கும். இந்த டெசிக்னேஷன் N4 L3 இருக்கிறப்ப என்ன ஆக்குப்பை பண்ணுது அப்படின்னா 4F. இந்த 4ன்றது என்னது? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். Fன்றது என்னது? சப்ஷெல். அப்போ இதோட ஆப்ஷன் ஆன்சரில் வந்து ஆப்ஷன் நம்பர் டி 4F இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஒரு தடவை நல்லா பாருங்கள், சொன்னது தெளிவாக புரியும். 4F இஸ் த ரைட் ஆன்சர். நான் ஒயிட் ஸ்க்ரீனுக்கு பட்ட திருப்பி இந்த ஸ்க்ரீன் போயிடும், டிஸப்பியர் ஆகிடும், வராது. இன்னொரு தடவை வீடியோ ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ 4F இஸ் த ஆன்சர். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? த டெசிக்னேஷன் ஆஃப் சப்ஷெல் வித் n = 4, L = 3னா 4F. ஓகே, இப்போ இதே இடத்துல டெசிக்னேஷன் ஆஃப் சப்ஷெல் வித் n = 3 அண்ட் L = 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோமே. ஆப்ஷனில் 4S 4P 3F 4Fன்னு இருக்குன்னா n 3 இருக்குது. அப்போ n இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இந்த ஃபஸ்ட்டு டினோட் பண்ணுறதுல எந்த ஆப்ஷனில் 3 இருக்கோ அதை வச்சு நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சியில் தான் 3Fன்னு சொன்னேன். அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து 4F இஸ் த ரைட் ஆன்சர். ரைட். 10th question போகலாம். 2 bulb of 100 watts. 2 bulb of 100 watts are connected in series. The current through connected in series. Okay, the current through the 100 watts bulb is 1 ampere. Then the current through 40 watts bulb. Series connection la 2 bulb இருக்குன்றாங்க. சீரீஸில் கரண்ட் சேஞ்ச் ஆகாதுன்றது இட் இஸ் யூனிவர்சல் ரூல். ஸோ அங்கே 1 ஆம்பியர் இருந்ததுன்னா இங்கேயும் 1 ஆம்பியர் தான் இருக்கும். ஓகே, சீரீஸில் நோ சேஞ்ச் இன் கரண்ட். ரைட். அடுத்து தி மெயின் காம்பனண்ட் ஆஃப் ஆப்செசிக் ஆசிட். தி மெயின் காம்பனண்ட் ஆஃப் ஆப்செசிக் ஆசிட் இன் பிளான்ட்டு. இதுக்கு ஆப்செசிக் ஆசிட்னா என்னன்றதை நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் அதை என்னன்றதும் தெளிவாக சொல்லியிருக்கேன். பிளான்ட் ஹார்மோன் ஒரு சாப்டர் நம்ம நடத்தணும் தெரியுமா? கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக பிளான்ட் ஹார்மோன் நடத்தணும். அதில் வந்து க்ரோத் இன்டியூசிங் ஹார்மோன், க்ரோத் ரெடியூசிங் ஹார்மோன் படித்தோம், க்ரோத் ப்ரமோட்டர், இன்னொன்று க்ரோத் இன்ஹிபிட்டர். இந்த க்ரோத் ப்ரமோட்டரில் யார் யார் படித்தா? மொத்தம் 3 பேர் படித்தோம். யார்? ஆக்சின், சைட்டோகினின், கிபர்லின். இந்த க்ரோத் இன்ஹிபிட்டரில் 2 பேர் படித்தோம். யார்? எத்திலின்னு, இன்னொன்று ஆப்செசிக் ஆசிடு. அப்போ ஆப்செசிக் ஆசிட் இதில் வராங்க, க்ரோத் இன்ஹிபிட்டரில் வராங்க. மெயின் காம்பனண்ட் ஆஃப் ஆப்செசிக் ஆசிட் என்ன? இன்ஹிபிட்ஸ் க்ரோத்து. இதுதான் ஆன்சர். ரைட். 8th question. தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் அ கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யார்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? மியூன்னு டினோட் பண்ணுவோம். ஓகே, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் அ refractive index of a glass with respect to யார்? அப்போ mu g with respect to mu a எவ்வளோ? 3/2. ஓகே, and the refractive index of water with respect to யார்? refractive index of water with respect to யாருன்னா 4/3. ஓகே, then the refractive index of glass mu g by with respect to water என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ refractive index of கிளாஸு கொடுத்துட்டாங்க, எவ்வளோ? 3. அதே மாதிரி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் எவ்வளோ? இதில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சரி, இது இப்படி சொல்லாமா? இப்படி சொல்லிடுறேன். ரைட்டு. இந்த மியூ ஜி பை மியூ ஏ இது வந்து என்னோட ஈக்குவேஷன் 1. மியூ டபிள்யூ பை மியூ ஏ இது வந்து என்னோட ஈக்குவேஷன் 2. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேராமீட்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று கிளாஸு, இன்னொன்று ஏரு, இன்னொன்று வாட்டர். இதில் ஏருக்கு வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறுது. அப்போ யாரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை சேம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இன்டூ 3 பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்டூ 3 பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷன் இன்டூ 2 பண்ணுறோம். இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது?
கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன 339 வரும். அதேமாதிரி ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன வரும் 236 வரும். அதேமாதிரி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு என்ன வரும் 428 வரும். ஓகே, நம்மளுக்கு கேட்டதுன்னா இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் மியூ ஜி பை மியூ வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் W. அப்போ 9/8 போச்சா? அப்படியே தான் இருக்குது 9/8. அப்போ இந்த 9/8னா என்ன? இட் இஸ் நத்திங் பட் 1.125. 1.125 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? இப்படி தான் இந்த சம்மை நம்ம போடணும். இந்த சம்முக்கெலாம் கொஞ்சம் டைம் டேக்கிங் தான், பட் ஒர்த்து சம்மு. 1.125 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. If the magnification of lens has positive value, magnification of the lens வந்து has positive value ன்னு சொல்கிறாங்க. then the images. ஓகே, இப்போ இதில் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். லாஸ்ட் வீடியோவில் ஃபார்முலா வர மாற்றி சொல்லிட்டேன், -v/ன்னு சொல்லிட்டேன். மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா வந்து h'/h or v/u. இந்த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த லென்ஸ் ஹேஸ் பாசிட்டிவ் வேல்யூ. இதில் வின்றது தெரியும், இமேஜ், யூன்றது ஆப்ஜெக்ட்னு தெரியும். ஓகே, இப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் cannot be negative at any cost. அப்போ யூ வந்து நெகட்டிவாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ வி நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ மேக்னிஃபிகேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான், அதாவது மேக்னிஃபிகேஷனோட சைன் ஆஃப் மேக்னிஃபிகேஷன். ஓகேவா? சைன் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே வந்து சைன் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சைன் ஆஃப் இமேஜ் டிஸ்டன்ஸ், இமேஜோட டிஸ்டன்ஸு. ஓகேவா? ரைட். அப்போ வி கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அதுதான் அர்த்தம். அப்போ வி கேன் பி பாசிட்டிவ் நெகட்டிவ்னா இன்டர்ன் எம் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இதில் என்ன சொல்லிட்டாங்க? தி மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த லென்ஸ் ஹேஸ் பாசிட்டிவ் வேல்யூ. எம் பாசிட்டிவாக இருக்குது. எப்போ பாசிட்டிவாக இருக்கணும்? வி பாசிட்டிவாக இருக்கணும். வி எப்போ பாசிட்டிவாக இருக்கணும்? மொத்தம் 3 கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, வி வந்து பாசிட்டிவாக இருக்கும், வி வந்து நெகட்டிவாக இருக்கலாம். எப்போ இது நெகட்டிவாக இருக்குன்னா, ரெண்டே கேஸ் தான், எழுதிடுறேன். பாசிட்டிவாக இருக்கக்கூடியப்ப என்ன கண்டிஷன் இருக்குன்னா, விர்ச்சுவல் அண்ட் டைரக்டாக இருக்கும். எல்லாமே கோரிலேட் பண்ணி படித்தா நம்மளுக்கு நல்லா மனசில் பதியும். அதே வி எப்போ நெகட்டிவாக இருக்குன்னா, இமேஜ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக இருக்கும். இதுதான் கண்டிஷன். ஓகேவா? ஸோ இப்போது இதில் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லென்ஸ் ஹேஸ் பாசிட்டிவ் வேல்யூ. எம் எப்போ பாசிட்டிவாக இருக்கும்? வி பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும். வி எப்போ பாசிட்டிவாக இருக்கும்? வி வந்து விர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் இமேஜாக இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ த இமேஜ் இஸ் விர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். அவ்வளோதான் ஆன்சர் இதுக்கு. ஏதாவது இந்த சீக்வன்ஸ் நமக்கு படித்து தெரிஞ்சிருந்தால் இதை நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணி போட்டுடலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் 7th கொஸ்டின். with which part of the body does யூக்ளினா மூவ்? யூக்ளினா எதை வச்சு நகரும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், யூனிவர்சலாக. நானும் 10,000 தடவை கிளாஸில் சொல்லியிருப்பேன், ஃப்ளெஜெல்லா. ரைட். அப்போ சீலியா எதுக்கு வருது? சீலியா வந்து பாரமேசியம். ரைட். சூடோபோடியா எல்லாருக்குமே தெரியும், அமீபா. டென்டக்கல்ஸ் யாருக்கு இருக்கும்? டென்டக்கல்ஸ் வந்து டென்டக்கல்ஸ் இட்ஸ் நத்திங் பட் எல்லாருக்குமே யாருன்னா இந்த எட்டுக்கால் பூச்சி, அப்புறம் வந்து டென்டக்கல்ஸ்னால் இந்த கொடுக்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான் டென்டக்கல்ஸ் சொல்லுவோம். அதை வச்சு அது மூவெல்லாம் பண்ண முடியாது. ஸோ டென்டக்கல்ஸ் வந்து அதுக்கு ஒத்து வராது. ஓகே, ஃப்ளெஜெல்லா இதுக்கு ரைட் ஆன்சர். அப்படியே 5th கொஸ்டின் போயிடலாம். ரைட். தி வால்யூம் ஆக்குபைட் பை 4.4 grams of CO2 at STP. இதுக்கும் ஒரு பிளாக் ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன். 4.4 grams of CO2 at STPன்னு கேட்குறாங்க. ஓகே, எத்தனாவது கொஸ்டின் இது? 5வது கொஸ்டின். ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 4.4 grams of CO2 at STP. இருங்க, CO2 தானே? கொஷின் நான் சரியாக பார்க்கல. ஓகே,
ஓகே, எஸ்டிபி. இப்போது இதில் வந்து நம்மளுக்கு ஒன்று டிஃபால்ட்டாக தெரிஞ்சிருக்கணும், என்னென்னா எந்த கேஸாக இருந்தாலுமே அட்டு எஸ்டிபி, எனி கேஸ் அட் எஸ்டிபி, எனி, இது வந்து யூனிவர்சல், எனி கேஸ் அட்டு எஸ்டிபி ஆக்குபைஸ். எவ்வளோ ஆக்குபை பண்ணும் அப்படின்னா 22.4 லிட்டர். ஓகேவா? எதில்? இன் 1 mole ஆஃப் that particular கேஸ், வால்யூம் பேஸ் பண்ணி சொல்கிறது. இப்போ இதில் எஸ்டிபி அப்படின்னு இருக்கே, அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஓகே, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் தான் என்ன? அப்போ தான் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்னா இட் இஸ் நத்திங் பட் 20 டிகிரி செல்சியஸ், அண்ட் ப்ரெஷர்னா அது என்னென்னா 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறது. ஓகே, ரைட். இப்போது இதில் நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் இன்வால்வ் ஆகுது, மோலார் மாஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ செம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன அப்படின்னா மோலார் மாஸ். இதை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா எம், கேபிட்டல் எம். இதோட ஃபார்முலா என்ன? M/N. இதில் எம்ன்றது என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ரைட்டு. என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இதில் மாஸ்னா மோல்னா என்ன, மோலார் மாஸ்னான்றதை நான் ஆல்ரெடி கிளாஸ்லேயே நடத்தியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதில் உங்களுக்கு டவுட் வந்துடக்கூடாது. இப்போ நம்ம கொஷினுக்குள்ளே போகலாம். இப்போ மோலார் மாஸ்னா M/N தெரியும். இப்போ மோலார் மாஸ் ஆஃப் CO2, சில இதுக்கு மட்டும் நீங்கள் மோலார் மாஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். மோலார், அது நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு லிஸ்ட் டேபிள் மாதிரி தரேன். மோலார் மாஸ் ஆஃப் CO2 எவ்வளோனா it is 44 gram per mole approximately. exact value வந்து 44.00009 gram per mole. 009 வந்து விட்டுறலாம். ஸோ 44 gram per mole. ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க? 1 mole ஆஃப், இப்போ ஒரு மோலில் எவ்வளோ இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 1 mole ஆஃப் CO2 எவ்வளோ? 44 கிராம். அப்போ எக்ஸு மோல் ஆஃப் CO2ல் நம்மளுக்கு 4.4 கிராம் இருக்குன்னு சொல்லுங்கள். 4.4 kg ஆஃப் CO2 தானே கொஷின்னு. 4.4 kg. 4.4 kg, சாரி, அதை வந்து கேஜியாக கிராம்ஸ் ஆஃப் CO2. 4.4 கிராம்ஸில் எத்தனை மோல் இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ வில் பி கெட்டிங் 0.1 மோல் ஆஃப் CO2. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 0.1 கிடச்சிருச்சு. ஓகே, இப்போது நம்மளுக்கு இன்னொரு விஷயம் இப்போ தான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு மோலில் எவ்வளோ இருக்கும்? 22.4 லிட்டர் ஆஃப் தட் பர்டிகுலர் கேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு மோலில் எவ்வளோ இருக்குன்னா, அப்போ 0.1 மோலில் எவ்வளோ இருக்கும்? 0.1 மோலில் எவ்வளோ இருக்குன்னா அதான் நம்மளோட ஆன்சர், 2.24 லிட்டர். எப்படின்னா இந்த 1 டிவைட் பண்ணால் 1/10 வந்து 0.1, அப்போ 22.4/10 வந்து 2.4 லிட்டர். ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் கிடையாது, ரைட் ஆன்சர் என்னென்னா 2.24 லிட்டர். அதுதான் இதோட ஆப்ஷன். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் இப்போ திருப்பி பேக் போனால் இந்த ஸ்க்ரீன் டிஸப்பியர் ஆயிரும். இல்லைனா திருப்பி வீடியோ ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ 2.24 லிட்டர் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் 5th கொஷின். அப்போ 2.24 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ 2.24னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ரைட். தி மூமெண்ட் ஆஃப் ஷூட் டுவோர்ட்ஸ் த லைட்டு. லைட்டை நோக்கி போகிறது மூமெண்ட் ஆஃப் ஷூட்டு. என்ன இருக்குது? ஃபோட்டோட்ராபிசமா, ஹைட்ரோட்ராபிசம். ஹைட்ரோட்ராபிசம்னா வாட்டர் நோக்கி போகிறது. அடுத்து ஜியோட்ராபிசம்னா என்னது? எர்த்தை நோக்கி போகிறது, இன்சைடு எர்த்து. கீமோட்ராபிசம்னா கெமிக்கல் நோக்கி போகிறது. இதெல்லாம் வந்து பிளான்ட்டோட மூவ்மெண்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபோட்டோட்ராபிசம் தான் ரைட் ஆன்சர். ரைட்.
தி மேக்னிஃபிகேஷன் m produced by a rear view mirror. Okay, m in a rear view mirror fitted in a vehicle. rear view mirror னு தெரியும் என்னது, கான்வெக்ஸ் மிரர். அப்போ மேக்னிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம், இமேஜ் ஒரு டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னால், ஸோ மேக்னிஃபிகேஷன் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இப்போ மேக்னிஃபிகேஷன் கேன் பி ஈக்குவல் டு 1 ஆல்சோ. எப்போ ஈக்குவல் டு 1 இருக்கும் அப்படின்னா ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம பாசிட்டிவ், நெகட்டிவ், கிரேட்டர் தென் 1, லெஸ் தென் 1, ஈக்குவல் டு 1ன்னு சொல்ல முடியும். ஸோ மேக்னிஃபிகேஷன் பொறுத்தவரை கான்கேவ் மிரராக இருக்குன்னு வச்சுக்கோமே, கான்கேவ் மிரர், பிளேன் மிரர், கான்வெக்ஸ் மிரர். இப்போ இந்த 3 கண்டிஷனில் நம்மளுக்கு மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ தெரியணும். ஸோ கான்கேவ் மிரரில் எப்போவுமே மேக்னிஃபிகேஷன் வில் பி கிரேட்டர் தேன் 1, பிளேன் மிரரில் மேக்னிஃபிகேஷன் வேல்யூ இஸ் பி கிரேட்டர் ஈக்குவல் டு 1, கான்வெக்ஸ் மிரரில் மேக்னிஃபிகேஷன் வேல்யூ இஸ் லெஸ் தேன் 1. ஸோ லெஸ் தேன் 1 இருக்கிற வாசி அது வந்து நெகட்டிவாக இருக்கையும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா? ஸோ அப்போ இது கண்டது மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ்ட் பை அ ரியர் வியூ மிரர். ரியர் வியூ மிரர் என்ன, ஆப்வியஸாக இட் இஸ் கான்வெக்ஸ் மிரர். அப்போ கான்வெக்ஸ் மிரருக்கு லெஸ் தேன் 1, லெஸ் தேன் 1 ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் இது ரொம்ப முக்கியம், இந்த டேபிள் கான்கேவ் மிரரில், கான்வெக்ஸ் மிரரில், பிளேன் மிரரில் மேக்னிஃபிகேஷன் வேல்யூ கிரேட்டர் தென் 1, ஈக்குவல் டு 1, லெஸ் தென் 1 இருக்க பாசிபிள். ரைட். செகண்ட் கொஷின், வினிகர் சொல்யூஷன். வினிகர் வந்து நம்ம சமையல் சாப்பாட்டிலலாம் நம்ம சேர்க்க மாட்டோம், வீட்டில் பொதுவாக ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டலில் சேர்ப்பாங்க. அசிட்டிக் ஆசிட்னா நமக்கு தெரியும் என்னென்னு. ஸோ 5 to 8%, 50 to 80% ஆஃப் அசிட்டிக் ஆசிட். அப்போ ரொம்ப ஆல்கோஹாலாக இருக்கும், சேர்க்க மாட்டாங்க. 5 to 8% ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இன் ஆல்கோஹால். அசிட்டிக் ஆசிட் ஆல்கோஹால் தான், சேர்க்க மாட்டாங்க. 50 to 60% ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இன் வாட்டர். அப்போ ரொம்ப டைல்யூட் ஆகிடும். அப்போ 5 to 8% ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இன் வாட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். 5 to 8% ஆஃப் அசிட்டிக் ஆசிட் வந்து இட்ஸ் அன் ஆல்கோஹால் கண்டென்ட். வாட்டரில் கொஞ்சம் சேர்ப்பாங்க, அதுதான் வந்து 5 to 8% ரேஞ்சில் இருக்கும். First question, the last question, the unit of density in CGS system. Unit of density in CGS system. First option சொல்லிடுறேன். ஸோ நான் டென்சிட்டினா என்ன, டென்சிட்டினா நத்திங் பட் மாஸ் பை வால்யூம். அப்போ மாஸ் நம்ம எதில் சொல்லுவோம், கேஜியில் சொல்லுவோம். வால்யூம் எதில் சொல்லுவோம், மீட்டரில் சொல்லுவோம். கரெக்ட். அப்போ கேஜி பர் மீட்டர் அல்லது கேஜி மீட்டர் இன்வர்ஸ். ஓகே, கேஜி மீட்டர் இன்வர்ஸ். வால்யூமில் மீட்டர் கியூப் மாற்றிட்டோம் பார்த்தீங்களா, மீட்டர் கியூப். அப்போ m⁻³ இப்போ கேஜி m⁻³ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ ஆப்ஷன் சியை கொடுத்தா இது தப்பு. ஏன்னா நம்ம இந்த கேஜி இதெல்லாமே பண்ணது என்ன சிஸ்டம், எஸ்ஐ யூனிட் சிஸ்டம். நம்மளுக்கு கொஷனில் கேட்டது சிஜிஎஸ் சிஸ்டம். சிஜிஎஸ்னால் என்னது, கிராம்ஸ் செகண்ட்ஸில் சொல்லணும். அப்போ கேஜியை நம்ம வந்து எப்படி மாற்றுறோம், கிராமாக மாற்றுறோம். மீட்டரை எப்படி மாற்றுறோம், கேஜியை மீட்டர் வந்து சென்டிமீட்டராக மாற்றணும். சென்டிமீட்டர் -3. இப்போ கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர். கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் நம்பர் பி. அப்போ இதுதான் ரைட் ஆன்சர், இது ராங் ஆன்சர். ஓகேவா? ஸோ கொஷினை கரெக்டாக இன்டர்பிரட் பண்ணணும். இன்டர்பிரட் பண்ணி தான் நம்ம கொண்டு வர முடியும். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் டுடேஸ் செஷன் இஸ். ஐ ஹோப் ஸோ இந்த செஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதுதான் யூஸ்வலாக சொல்கிறது தான். பிடிச்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள். அண்டு டோன்ட் எவர் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு இன்ஃபோவஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இதே மாதிரி கொஷின்ஸ் நல்ல இன்ஃபர்மேஷனல் கொஷின்ஸாக இருக்கும், உங்களுக்கு நல்ல பூஸ்டிங் அப் கொஷின்ஸாக கூட இருக்கும். ஸோ எக்ஸ்பிரஸ் சீரிஸை கண்டினியூவாக தொடர்ந்து பாருங்கள், நல்ல இன்ஃபர்மேஷனல் கண்டென்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஓகேவா? ஸோ வித் திஸ் வில் குவிட் டுடே செஷன். டாட்டா பை பை அண்ட் டேக் கேர். ஸோ நாளைக்கு சந்திப்போம். பை வித் இன்னொரு புது வீடியோவில்.